ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னா தயிர் சாதம் தாங்க. தயிர் சாதத்துக்கு முன்னாடி சாதம் வேக வச்சு சாதம் கொஞ்சம் குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தயிர் சாதம் நல்லா கொஞ்சம் மத்தியானம் சாப்பிடும்போதும் கெட்டியாகாமல் இருக்கும். அதுக்காக நல்லா வேக வச்சு குலைய வச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையான சாதமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்மளுக்கு என்றைக்கு ரொம்ப லேசியாக இருக்கும் அன்றைக்கி இது நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த சாதம் வேக வச்சு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கலந்து விட்ருங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா இதாகிடும். இந்த சாதம் மத்தியானம் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தான் பட்டர் இருக்குல்ல, பட்டர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சாதம் அந்த லிக்யூடாவோ இதாவோ ஆகாமல் நம்ம சாப்பிட்ற பக்குவத்துக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த பட்டர் போடுறது. பட்டர் போட்டு அந்த சூடான சாதத்திலே பட்டர் போட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதத்தில் உப்பு நீங்கள் போட்டு வடிக்கிறவங்களாக இருந்தால் இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. அப்படி சாதத்தில் உப்பு படாதவங்க நீங்கள் உப்பு சேர்த்து நீங்கள் மதிச்சுக்கோங்களாம். இதில் பால் சேர்க்குறேன். நான் தயிரை விட பால் தான் அதிகமாக சேர்ப்பேன். ஏன்னா வெயில் நேரத்தில் தயிர் சாதம் கொடுக்கும்போது புளிக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாலை சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சூடோடு அந்த பட்டரு பால் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நான் பால் சேர்த்துருக்கேன். நான் தயிர் கம்மியாக தாங்க போடுவேன். அப்போ தான் புளிக்காது. சாப்பிடும்போது நம்மளுக்கு புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் பால் தான் நிறையா விடுவேன். அதுக்கப்புறம் தான் கெட்டி தயிர் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு போடுறேன். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துருங்க. உப்பு சேர்க்காதவங்க இந்த தயிர் சேர்க்கும்போது நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும்போது சேர்க்காதீங்க. தயிர் சேர்க்கும்போது உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டிங்க அப்படின்னா நல்லா அப்படி லகுவாக இருக்கும். சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும், நம்ம தயிர் சாதத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? எப்போதுமே தயிர் சாதம் பண்ணும்போது பட்டர் போடுங்க. அப்போ தான் அந்த சாதம் சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும், இருகலாகவும் இருக்காது. மோஸ்ட்லி பால் அதிகமாக சேர்த்துட்டிங்களானால அது புளிக்கவும் செய்யாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தாளிப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு பிடிக்கிறவங்க கடலைப்பருப்பையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஒரு சின்ன இன்ச்சு அளவுக்கு, அரை இன்ச்சு அளவுக்கு நான் இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லையா? அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வச்சுருந்தேன். அது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம அதோடு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு உளுந்து எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் போட்டால் தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதம் அருமையாக ரெடியாக இருங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்ற வரைக்குமே அது இந்த மாதிரி தாங்க இருக்கும், கெட்டி ஆகாது. பால் அதிகமாக சேருங்க. அது கூட பட்டர் சேர்த்துக்கோங்க. தயிர் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ புளிக்கவும் செய்யாது, சாதமும் நல்லா லகுவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த தயிர் சாதம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இதோட முக்கியமானதே அந்த பட்டரும் நம்ம பால் அதிகமாக சேர்க்குறது தாங்க. இப்போ பார்த்தீங்களா தயிர் சாதம் எப்படி இருக்குன்னு? இப்போ தயிர் சாதம் ரெடி பண்ணிவிட்டுங்க. இதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ உருளைக்கிழங்கு அடிக்கடி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இது சேப்பக்கிழங்கு தான் நினைக்கிறேன். இது சேப்பங்கிழங்கு வேக வச்சு அதை உரித்து எடுத்துக்கலாம். இது வேக வைக்கும்போது நல்லா 3-4 விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிரும். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டு மாறிடும். நீங்கள் என்னன்னா 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துருங்க. அப்போ இந்த பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணும்போது எப்படி வருது, இந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இது நான் ஃப்ரை பண்ணுற வீடியோ இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள்.
கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் உடையாமல் நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் எப்படி வரும் அது மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். ஏன்னா அதோட நம்ம முக்கால் பாதம் வேக வச்சா போதும், பாதி எண்ணெயிலே அது வெந்துடும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஆரம்பத்திலே கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமும் சேர்க்குறதுனா சேர்க்கலாம். நீங்கள் ஆரம்பத்திலே கொஞ்சம் கூட சேர்த்துட்டு சிம்மிலே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம இப்போவே சேர்த்துடணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிழங்கோடு சேர்த்து பிசைஞ்சு வைப்பாங்க. அப்படியும் வைக்கலாம், அதுவும் சூப்பராக வரும். நான் இந்த மாதிரி மெத்தடில் தாங்க பண்ணுவேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள். இது இவ்வளோ சேர்த்தோம் அப்படின்னா சிம்மில் வச்சு சேர்த்திங்கன்னா தான் இது கருகாது. இது கூட லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்கு வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துப்பீங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கிழங்க போட்டு இப்போ கிழங்க போட்டு நீங்கள் கிளறும்போது ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 2 கிளறிட்டு மறுபடியும் என்ன பண்ணிடுங்க, சிம்மிலே போட்டு நல்லா அதை என்ன பண்ணும், வறுக்க என்ன பண்ணும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இதில் லாஸ்ட்டாக நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் அது சேர்க்கலை. அது சேர்க்காமலே இது நல்லா கிறிஸ்பியாக தாங்க இருந்தது. இது பொறுமையாக சிம்மிலே போட்டுருங்க. சிம்மிலே போட்டு நீங்கள் பாட்டுக்கு எல்லா வேலையும் பார்க்கலாம் தாராளமாக. இது ஒன்றும் அடிப்பிடிக்காது. ஆரம்பத்திலே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டிங்கன்னா அது அடிப்பிடிக்காது. சிம்மில் போட்டிங்கன்னா இல்லை பாருங்கள் எப்படி நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள், எப்படி ட்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கை விட இது பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. இதை அடிச்சுக்கவே முடியல. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. காரம் உப்பு நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதை பொறுத்து தாங்க அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே இருக்குது. இதில் எல்லாமே கரெக்டாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.